வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் சிம்பிளா இருக்கும் போது நாங்க இன்னைக்கு வந்து லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல உலகம் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியாவுக்கு வந்து ஆல்ரெடி எல்பிஜி அண்ட் பெட்ரோலியம் பிரைசஸ் இருக்கு. அது இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாங்களாதேஷ்க்கும் ஸ்ரீலங்காவுக்கு ஃபியூல் சப்ளை பண்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டன் 2 டன் இல்லை 50,000 டன் 50,000 டன் அந்த மாதிரி நிறைய டன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் சப்ளை பண்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கேரளால மற்ற 4 இடத்துல அசாம்ல வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன்ஸ் வருது. தமிழ்நாட்டில் மெயினாக எலெக்ஷன் வரும்போது யார் யார் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு இருக்காங்களோ அது ஓட்டு போடுங்க. அது இல்லாமல் நம்ம ஓட்டு நம்ம உரிமை, கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. உங்க தொகுதியில யார் நின்று இருக்கான்னு சொல்லி ஓட்டர்ஸ் ஐடி வெப்சைட்ல போய் பார்த்து அந்த மக்கள் என்ன சேவை பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த கேண்டிடேட் என்ன பண்றாங்க, ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஓட் போடுங்க. ஓட் போடாம இருக்காதீங்க, அட்லீஸ்ட் ஓட் போடுங்க. அதுதான் நம்மளோட சட்ட உரிமை, நம்ம நேஷனல் ரைட். ஸோ கண்டிப்பா ஓட்டு போடுங்க. அது இல்லாம இப்போ யூஎஸ் பாத்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 to 1 lakh ட்ரூப்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க. ஈரான் வந்து மக்களா வந்து வெல்கம் டு ஹெல்னு சொல்லி அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில்லையும் பிளஸ் கவர்மெண்ட் நியூஸ் சேனல் ஏஜென்சில போட்டிருக்காங்க. ஈரானை கான்கர் பண்றது, இன்வைட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா என்ன, ஈரான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஈராக் மாதிரி சின்ன நாடு கிடையாது, ரொம்ப பெரிய நாடு. அது இல்லாம அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலைவனம் பிளஸ் ஐஸ் அந்த மாதிரி மிக்ஸ்டு ரேஷியோல இருக்கிறனாலே ஒரு கண்ட்ரி. அது ரொம்ப கஷ்டம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா வாலண்டரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மில்லியன் சோல்ஜர்ஸ் வந்து நாங்க வந்து ஜாயின் பண்றோம்னு சொல்லிட்டு பேர் கொடுத்து வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் இன்வென்ஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஹார்டு. அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நேபாளில வந்து பாத்தீங்கன்னா நேபாளில வந்து ஒரு புதுசா பிரைம் மினிஸ்டர் சுவாலின் பண்ணியிருக்காரு, பதவி எடுத்திருக்காரு. அவர் பேரு பல்பேந்தர் சிங். பலேந்தர் சிங் அவர் பேரு. அவர் பேர் வந்து பலேந்தர் ஷா. அவர் வந்து ஒரு 35 years old ரேப்பர் ஆக்சுவலி. அவர் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் நாளே என்ன பண்ணாரா, எங்கேயுமே ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்காரு. ஆனா அவர் ஜாயின் பண்ணது ப்ரொடெஸ்ட் பேஸ் பண்ணி தான், ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பேஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனா வந்தோடனே ஒரு மாற்றமா ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டெஸ்லா வந்து ஒரு புது கார் ஜாயின் போடுறாங்க சொல்லினால அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியூஸ் வேற நியூஸ், இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிரைம் மினிஸ்டரோட தகவல் பிளஸ் லைவ் இன்டர்வியூஸ் எதுவுமே காட்டாம இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்றது, அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு சொல்லி. இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்னா, ஈரான் வந்து அண்டர் கிரவுண்ட் சி கேபிள்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 27% ஆஃப் இன்டர்நெட் டிராபிக் ஈரான் மூலியமா போகுது. அவங்க வந்து இது வந்து ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஹண்டலா அப்படின்னு சொல்லி ஒரு சைபர் ஹேக்கர் குரூப் ஈரான்ல வந்து பாத்தீங்க வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. எஃபிஐயோட வெப்சைட் ஹேக் பண்ணி அங்க அவங்களோட எஃபிஐ டைரக்டர் ஒரு இந்தியன், அவர் பேர் அவர் மிஸ்டர் பட்டேல்னு சொல்லி பேர், அவரோட பர்சனல் போட்டோஸ், அவரை லீக் பண்ண யூஸ் பண்ண ஐடிஸ் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்படியே போட்டு தேக்கி விட்டுருக்காங்க. அது போக பிளஸ் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா சைனா வந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஜினோசைட் பண்ணியிருக்காங்க சொல்லி காசாலையும் பிளஸ் சவுத் சுடான் மற்ற டீடைல்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல போயிருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன நியூஸ் அப்டேட். இப்போ நம்ம டொனால்ட் தாத்தா வந்து திருப்பியும் வந்து போட்டிருக்காரு ஒரு பாம்பு. நாங்க வந்து டாரிஃப் திருப்பியும் இன்க்ரீஸ் பண்ண போறோம் இந்தியாவுக்கு. ஏன்னா ரஷ்யால இருந்து திருப்பியும் நீங்க ஆயில் வாங்கிட்டு இருக்கீங்க. நாங்க 30 நாள் தான் சொன்னேன், அது மேல வாங்கினதால திருப்பி அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருமா, நான் வந்து 100% ஆக போறேன், 90% ஆகுறேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காரு. இந்தியா எவ்வளவு நாள் தான் வந்து அமெரிக்காவுக்கு அடிமையா இருக்கு போது தெரியல. கிட்டத்தட்ட 77 years 78 years ஆயிடுச்சு இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு. இப்ப வரைக்கும் இந்த மாதிரி ஒரு முது இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை நாம பார்த்ததே இல்லை. இந்த கவர்மெண்ட் வந்து நமக்காக நல்லது பண்றதோ இல்லையா, அட்லீஸ்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட், இன்டர்நேஷனல் நியூஸ் ஏஜென்சில நம்ம மத்தியில நமக்கு பேரா கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுக்கணும். அந்த காலத்துல இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அடல் பிஹாரி வாஜ்பாயும் பாலிஸ்தீனியன்ல இஸ்ரேல் வந்து அவங்களோட ஆக்குபென்சி பண்ணும்போது அவர் வந்து 1970 78ல 86ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. பாலிஸ்தீன் வந்து பாலிஸ்தீனோட இடம் அப்படின்னு சொல்லி. இவர் அதை பத்தி பேசலன்னா கூட ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு ஈரான் பத்தி பேசுறாரு. அவ்வளோ பயந்துட்டு அவ்வளவா இஸ்ரேல். அது இல்லாம ஒரு படம், ஒரு ஹிந்து ஹிஜாப்னு ஒரு பொண்ணு, ஒரு 8 வயசு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 333 புல்லட்ஸ்னால தாக்குதல் போட்டு பாலஸ்தீன்ல செத்து இருக்கு. அது பேஸ் பண்ணி ஒரு பிலிம் எடுத்திருக்காங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு வைடு அது வந்து அங்கீகாரம் வாங்கியிருக்கு, ஆஸ்கரும் வாங்கியிருக்கு.
ஆனா இந்தியா வந்து அது பேன் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. ஆனா ப்ரொபகண்டா மூவிஸ் லைக் துரந்தர், அப்புறம் கேரளா ஸ்டோரி, இந்த மாதிரி இந்தியா முஸ்லீம் கூட சண்டை போடுற மாதிரி மூவிஸை மட்டும் ப்ரொமோட் பண்றீங்க. ஆனா ஒரு சோஷியல் காசு, ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை வந்து 6 வயசு குழந்தை, 6-8 வயசு குழந்தை நினைக்கிறேன். அந்த பொண்ணோட பேர் வந்து ஹிந்த் ஹிஜாப், கரெக்டான பேரு. ஆனா அது 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 பேஸ் பண்ணி, அந்த படத்தை பேஸ் பண்ணிட்டு அந்த அவங்க வந்து ஒரு ரெஸ்கியூ இவங்கள்ட்ட பேசும்போது அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் அந்த படம் ஃபுல்லா எடுத்திருக்காங்க. அது எப்படி அந்த பொண்ணு, ஏன்னா அந்த கார்ல அந்த பொண்ணு வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸோட செத்து இருக்கு. ஆனா அவங்க வந்து எமர்ஜென்சி சர்வீஸ் கூப்பிட்டு இருக்கு அந்த பொண்ணு. அந்த கூப்பிடும் போது அந்த அந்த படம் ஃபுல்லா கொஞ்சம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அழுக வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது. ஏன்னா அது ஃபியூச்சரா ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தது அந்த பொண்ணு. அந்த மாதிரி படத்துல எல்லாம் இந்தியா வந்து பேன் பண்றாங்க. எதுக்குன்னா, எனக்கும் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து நட்பு அந்த போட்டனால, நமக்கு அந்த படம் ரிலீஸ் பண்ணனால அது ஆயிடும் சொல்லி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் மானிட்டரி இன்டர்நேஷனல் லாஸ், இன்டர்நேஷனல் டிப்ளமசி வந்து இவ்வளவு கீழே போறது வந்து, நம்ம ஃபாரின் பாலிசி அவ்வளவு மட்டமா இருக்குன்னு பாருங்க. மத்த கண்ட்ரி டிசைட் பண்ற நம்ம என்ன யார்கிட்ட வாங்கணும், யார்கிட்ட வாங்க கூடாது. இப்போ ரஷ்யாவோட நம்ம சீப் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ சீப் ஆயிலுக்கு பதில் அவங்க வந்து 30% டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த ஆயில வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தது 13-15 ரூபாய்க்கு வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ கச்சா எண்ணெய்னால நமக்கு நிறைய பை ப்ராடக்ட் கிடைக்குது. ஆனா அதுவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு கேரசின் கூட இல்லாம நம்ம தவிக்க போறோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இன்னைக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் யூஎஸ்ஏ, அமெரிக்கால பாத்தீங்கன்னா மாஸ் ப்ரொடெஸ்ட் நடக்குதுங்க டொனால்ட் ட்ரம்ப் அகேன்ஸ்டா. ஏன்னா நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. அதுவும் இல்லாம 99% ஆஃப் த சர்வே எடுக்கும்போது பீப்புள் வந்து அந்த வேர்ல்டு வார் வரப்போகுது. ஆனா இது காரணமே பாத்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மறக்கிறதுக்கு தான். உங்களுக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட டீடைல்டு ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்க நண்பர்களே. நாங்க வந்து அது டீடைல்டு வீடியோ போடுறோம், அதோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். பட் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயங்கரமா நல்லா தில்லா இருக்கவங்க அந்த வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாம் போய் ஷேர் பண்ணுங்க. பாக்கி வீடியோஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜெனரல் அவேர்னஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஈரானே போய் இவர் தாக்குதல் பண்ணி அந்த ரிஜிமை சேஞ்ச் பண்றேன்னு சொன்னவர், இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரில அவர் ட்ரம்ப்க்கு எதிர்க்காக நிறைய ப்ரோட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஆல் ஓவர் அமெரிக்கால பயங்கரமா ப்ரோட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதோட டேக் லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாதிரி மக்களுக்கு வேர்ல்டு பீஸ் இல்லாம அவர் எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் வார்க்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வார் போயிட்டு மக்களுக்கோட ஒற்றுமை இல்லாம ஒரு அங்கேயே ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. அங்க ஜாப் இல்ல, எக்கானமி டவுனா இருக்கு. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா அந்த டாலர் தான். நம்ம இந்தியால மத்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ருபீஸ் வந்து எப்ப வேணாலும் பிரிண்ட் பண்ண முடியாது. கோல்டு பேஸ் பண்ணி தான். என்கிட்ட 100 கிலோ இருக்குன்னா அந்த 100 கிலோ தகுந்த மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன இருக்கோ அந்த பணம் தான் புழக்கத்துல இருக்கணும். அது பேஸ் பண்ணி தான் ஐஎம்எஃப் சொல்றாங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்றாங்க, அப்புறம் வேர்ல்ட் பேங்க் சொல்றாங்க. ஆனா வேர்ல்டு டாலர் அப்படி கிடையாது. டாலர் வந்து இன்னைக்கு நினைச்சா கூட $10,000 அடிக்க முடியும், இன்னைக்கு நினைச்சா கூட 10,000 கோடி டாலரும் அடிக்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு வாட்டி என்னாச்சுன்னா கிராஷ் ஆயிடுச்சு மார்க்கெட். அந்த கிராஷ் ஆகிற முன்னத்துல 33 கோடி லட்சங்கள் வந்து பணம் போயிருக்கு. அந்த அடுத்த நாளே அந்த பணத்தை வந்து திருப்பி லைவா விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்கும்போது நாளைக்கு அதுக்கு பேக்கப்பே இல்லை, நாளைக்கு டாலரே. அதனால பாருங்க இன்னைக்கு யார் யார் பெட்ரோல் டாலர்ல இருந்து வர போறாங்கன்னா அந்த கண்ட்ரியை தாக்குதல் பண்ணி அவங்களை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இவன் வந்து அமெரிக்கா வந்து நாட்டாம வேலை பண்ணிட்டு மத்தவங்களை மிரட்டிட்டு தாதா வேலை தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம் மக்களே. இப்போ இந்தியாவோட நியூஸ், இப்போ குறிப்பிட்ட தமிழ்நாடுல வந்து கம்மிங் April 23 வந்து எலெக்ஷன் இருக்கு. எல்லாரும் ஓட்டு போடுங்க. வெளிநாட்டுல இருக்கவங்க வெளி மாநிலத்துல இருக்கவங்க, அப்புறமா மத்த ஸ்டேட்ல இருக்கவங்க வந்து கம்பல்சரியா ஓட்டு போடுங்க. கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா மத்த கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க எம்ப்ளாயிஸ் லீவ் கொடுக்க சொல்லி. நம்ம லோக்கல் ஹாலிடே April 23 லீவ் கொடுத்ததுனால படத்தை தூங்குறதுக்கு இல்ல, ஓட்டு போட்டுருங்க. நிறைய கட்சிகள்லாம் அவங்க பிரச்சார தொடங்கிட்டாங்க. அதுல வந்து டிவிகே தலைவர் விஜய் வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரும் ரெண்டு தொகுதியில நிக்கிறாரு. அப்போ ஒரு தொகுதியில நிக்கிறாரு பெரிய விஷயம், இன்னொரு தொகுதியில என்ன ராகுல் காந்தி நினைச்சிட்டாரா என்ன நினைக்கிறேன். அவரெல்லாம் பாத்தீங்கன்னா சீசன்டு பாலிட்டிஷியன். அவங்களுக்கு எல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவர், நிறைய டிகிரிஸ் வாங்கியிருக்காரு, அவர் எக்ஸ்போஷர்லாம் நிறைய இருக்கு. நம்ம ஒரு தொகுதியில நின்று அவங்களும் வேலை செஞ்சுட்டு, எனக்கு தெரியாம கேட்கிற ஒரு கேள்வி, கரூர்ல இன்சிடென்ட் நடந்தது, அவ்வளவு பெரிய 41 மக்கள் கிட்டத்தட்ட செத்தாங்க. 41 மக்களோ 43 மக்கள் செத்தாங்க. அங்க நிக்கலாமே, அங்க நின்னா கூட நிறைய பேர் ஆதரவு கொடுத்திருப்பாங்க. ஏன் நிக்கல? அவர் அங்க வந்து கிறிஸ்டியனுக்கு மைனாரிட்டி இல்ல, இங்க பெரும்பூர்ல கிறிஸ்டியன் மைனாரிட்டி அதிகமா இருக்காங்க, அவரால் ஈஸியா வின் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. பட் அதெல்லாம் எப்படின்னு தெரியல. மத்த கட்சியெல்லாம் டிஎம்கேவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அப்புறமா ஏஐடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி ரொம்ப டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து மக்கள் நிறைய மறக்காம உங்களோட ஓட்டை வந்து டெஃபினட்டா ஓட் போடுங்க. கம்பெனி
எந்த அரசியல்வாதிக்கு போடணுமோ, உங்க தொகுதியில யார் நிக்கிறா, அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, அவங்க என்ன நல்லா இருக்காங்க, அதை பத்தி யோசிச்சு ஓட் போடுங்க. ஓகே மக்களே, இதான் ஒரு லாஸ்ட் 24 ஹவர்ஸ் நியூஸ் அப்டேட். மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அதே மாதிரி ஒரு 24 ஹவர்ஸ் கடந்த 24 ஹவர்ஸ்ல என்னென்ன நடந்தது, இந்தியாலையும் ஆல் ஓவர் வேர்ல்டு நடந்தது, நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா நீங்க மறக்காம வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோல இன்னொரு நியூஸோட இன்னும் அதிர்ச்சியோட நியூஸோட சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ.